வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் ஓர் கண்ணாடி. ஆனால் பல முக்கியமான நிகழ்வுகள் இன்று பலருக்கு தெரியாமல் மறைந்துவிட்டன. இவற்றில் சில மனித சமூகத்தின் திருப்புமுனையாக அமைந்தவை. இன்று வரலாற்றில் மறைந்த 5 முக்கியமான மைல்கற்களை பார்ப்போம். நம்முடைய பண்டைய நாகரிகம் கடலில் மூழ்கியதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது குமாரிகண்டம். இந்த நிலப்பரப்பு தமிழர்களின் மாபெரும் நாகரிகத்திற்கே அடித்தளம். சமுத்திர ஆராய்ச்சியாளர்கள், பண்டைய தமிழ் இலக்கியங்கள் மற்றும் பல்வேறு புராணங்கள் இதில் பல ஆதாரங்களை காட்டுகின்றன. சங்க கால இலக்கியங்களில் சிவப்பொடி யுகம் எனப்படும் ஒரு காலகட்டம் இருந்துள்ளது. இதில் தமிழ் மொழியின் தொன்மையான இலக்கியங்கள் உருவாகியுள்ளன. ஆனால் இதை பற்றிய உறுதியான ஆதாரங்கள் பல இல்லை. வரலாற்றின் ஒரு மறைந்து போன பகுதியாக இது உள்ளது. தமிழர்கள் வணிகத்தில் சிறந்து விளங்கியவர்கள். குறிப்பாக ரோமா பேரரசுடன் தமிழ் மண்ணுக்கு இருந்த வணிகத் தொடர்புகள் குறிப்பிடத்தக்கவை. தமிழ்நாட்டிலிருந்து முத்து, மஞ்சள், மிளகு போன்றவை ரோமாவிற்கே ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆனால் இந்த வணிக வீதிகள் மறைந்து போனதோடு அதன் பெருமையும் நம்முடைய வரலாற்றில் மங்கிவிட்டது. சோழர்களின் கடல் படை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பாண்டியர்களின் கடற்படை பற்றிய வரலாறு பெரிதாக பேசப்படவில்லை. அவர்கள் சீனாவுடனும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனும் கடல் வணிகம் செய்தார்கள். இதை பற்றிய புராணங்கள் மற்றும் சில ஆதாரங்கள் இருந்த போதும் இது முழுமையாக உலக வரலாற்றில் ஒளிந்துவிட்டது. ஆப்பிரிக்காவில் தமிழ் மொழியின் சுவடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சில பண்டைய ஆவணங்கள் தமிழர்களின் காலம் கடந்த இடப்பெயர்ச்சிகளை குறிப்பதாக தோன்றுகின்றன. ஆனால் இதை சுற்றியுள்ள ஆய்வுகள் இன்னும் முழுமையடையவில்லை. இது மறைந்து போன வரலாற்றில் இன்னொரு ஆச்சரியமான சுவடு. இவற்றைப் போல வரலாற்றில் பல முக்கியமான மைல்கற்கள் இப்போது மறைந்துள்ளன. நமது பண்டைய தமிழ் மக்களின் மாபெரும் சாதனைகள் காலப்போக்கில் மறைந்து போனாலும் அதனை மீண்டும் வெளிக்கொணர்ந்து உலகம் முழுவதும் அறிவிப்பது நம் கடமை. தமிழர்களின் தொன்மையை உலகுக்கு தெரிய செய்ய ஒரு லைக், ஷேர் மற்றும் காமெண்ட் செய்ய மறந்துவிடாதீர்கள். மறுபடியும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.